ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜனநாயகம் படம் தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நிறைய குட்டி கதைகளும் வரப்போகுது. அது என்ன குட்டி கதைன்றீங்களா? காலேஜ் டேஸில் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் பார்த்திங்கன்னா அஜித் படம் ரிலீஸ் ஆன ஒன்று பார்ப்போம். இன்னொரு குரூப் விஜய் படம் ரிலீஸ் ஆன ஒன்று பார்ப்பாங்க. இதை மாதிரி இருக்க குரூப்பில் எங்களோட குரூப் பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன்ஸ். ஸோ எந்த படம் வந்தாலும் நாங்கள் பார்த்திங்கன்னா உடனே பார்த்துருவோம். எங்களோட இன்னொரு சைடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் படம் எது வந்தாலும் பார்த்துருவாங்க. அதை மாதிரி அவங்க போன படத்துக்கு பின்னாடியே எங்களோட மேம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. படம் பார்த்தவளுங்க சும்மா பார்த்துருந்தா பரவாயில்ல, சொல்லாமலே யார் பார்த்ததுன்னு பாட்டு போனால் நாங்கள் தான் பார்த்தோம் பின்னாடி இருந்து கத்துறாளுங்க. தெரிஞ்சிருக்கோம் அது என்ன படம்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக் லீவ் லெட்டர் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஜுரம் வந்துதான்னு சொல்லிட்டு அப்புறம் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் திருன்னு முழிச்சாங்க. அப்புறம்தான் மேம் சொன்னாங்க உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் உட்காந்து பார்த்தோன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியில் நிற்க வச்சாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நாங்களாவது சொல்லாமல் தான் போனோம், இவங்களும் சொல்லாமே அதே தேட்டருக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்னுட்டு. அந்த ஒரு கதை தான் எப்போ பாரு எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக நாங்கள் போயிட்டு கும்பலாக பார்த்தோம். ஒரு நாள் கிளாஸ் முழுக்க கட்டு அடிச்சிட்டுனா அந்த படம் பார்த்திங்கன்னா காதலுக்கு மரியாதை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்த விஜய் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சிஎம் ஆன பிறகு நம்ம சிஎம்மோட படத்தை பார்க்கணும்ல, அதுக்காக இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அது ஒரு காலம் இது ஒரு காலம்னுவாங்க. ஆமாங்க, தமிழ்நாடு முதலமைச்சரோட லாஸ்ட் படம்னும் பொழுது எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? ஏன் கூட வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸு தான். ஸோ அன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் போனேன், இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் வந்தேன். படம் இவங்களோடது பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, என்னவோ தெரியல, எங்கள் செட்டெல்லாம் அந்த அஜித் படம் பார்த்து பழகிட்டோம். ஸோ இன்றைக்கி படம் பார்க்க போகிறோம். ஒரு சிஎம்மோட படம்னும் போது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயந்தான். ஒரு நடிகராக இன்றைக்கி எல்லா மனசையும் கொள்ளடிச்சு ஒரு சிஎம்மாக வந்திருக்காங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஸோ இந்த பாராட்டுதலோட இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு ஃபைனலாக ரிவ்யூ பார்ப்போம். ஸோ எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். ஏன்னா இந்த படம் வரத்துக்கு இவ்வளோ நாளாக இருக்குன்னா தடையும் விதிச்சிருக்காங்கன்னா அப்போ என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும் இல்லை? சென்னைக்குள்ளெல்லாம் டிக்கெட்டோட விலை பல மடங்காக இருக்குது அப்படின்னு நியூஸில் கேள்விப்பட்டேன். நாங்கள் திருப்போரூர் போகிற வழியில் இருக்க ஒரு தேட்டரில் தான் புக் பண்ணியிருந்தோம். நார்மலான ஒரு டிக்கெட் தான் இங்கே கிடச்சிது. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? சென்னையை தாண்டி இருக்கிற இதை மாதிரி நல்லா அழகழகான சினிமா தேட்டர்கள் நிறைய இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நாங்கள் டோட்டலாக பார்த்துட்டு வெளியில் வந்த நபர்கள் பார்க்கும்பொழுது ஒரு 30 பேர் இருக்கோம். ஆமாங்க, நாங்கள் 9 மணிக்கெலாம் பார்க்க வந்தால் 9 மணிக்கு அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டி இருக்கோம்ல, நாங்கள் தான் பார்த்தே ஆகணும் செகண்ட் டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதை மாதிரி எல்லாருமே இது மாதிரி நகர்ப்புறத்தை தாண்டி இருக்க இந்த மாதிரி தேட்டருக்கு வருவாங்களான்னு டவுட்டு தான். ஸோ நாங்கள் நல்லா ஃப்ரீயாகவே என்ஜாய் பண்ணோம். இந்த தேட்டரில் தான் இந்த படத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணது. தமிழ்நாடை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது திரைத்துறையில் இருக்கவங்க அப்படியே முதலமைச்சர் ஆகிடுறாங்கன்னுட்டு. அப்படியெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க. பல கோடி மனுஷங்களோட இந்த இதயத்தை கொள்ள அடித்தாதான் இதை மாதிரி முதலமைச்சராக ஆக முடியும், அந்த பதவிக்கும் வர முடியும். சரி வாங்க படத்தை பார்க்கலாம். +50 இருக்கக்கூடிய ஹீரோக்கு 40+ இருக்கக்கூடிய ரசிகைகள் இன்னும் மாறாமையே தான் இருக்காங்க. அதன் பிரதிபலிப்பு தான் எல்லாம் ஓட்டு வங்கியாக மாறியிருக்கு. அது கண்டிப்பாக இன்னைக்கு நான் வந்திருந்த தேட்டரில் வந்திருந்த ரசிகைகள் பட்டாளத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஏன்னா ஜாலியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, எல்லாம் கீழே போயிட்டு பாப்கார்ன் சாப்பிட போயிருக்காங்க. இந்த தேட்டர் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நகருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய தேட்டர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களும் உங்களை நம்பி தான் தேட்டர் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த தேட்டரோட ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. படமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் பாதி படம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு ஃபைனலாக வெளியில் வந்துட்டு
இந்த படம் எப்படி இருந்தது நாங்கள் முழுசாக சொல்கிறோம். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்ருக்கோம். காதலுக்கு மரியாதைக்கு அடுத்ததாக ஒரு ஜனநாயகம். இதுக்கப்புறம் படம் வராதுன்றது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். விஜய் ரசிகர்கள் ஆகட்டும், எல்லா ரசிகர்கள் ஆகட்டும். சரி, அடுத்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் நடித்த இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தெலுங்கில் ஒரு தடவை இதை நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் நம்ம தமிழில் பார்க்குறோம் இந்த படைப்புகள்ன்னும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன இலையுதிர் காலம் மாதிரி நிறைய கொலை உதிர் காலமாக இருந்தது. அதை தவிர்த்துருக்கலாம். கொலையாக முந்திரிக்கான்ற மாதிரி திருமண பக்கமெல்லாம் ஒரே கொலையாக இருக்குது. அந்த கொலைகளை தவிர்த்துருக்கலாம். இதன் காரணமாகவே குழந்தைகள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லைன்னாங்க. வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.